என்னங்க வளர்றது போது இவன் 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 இவங்கிட்ட இருக்க காசு நான் பார்க்கலன்னு நினச்சிக்கிறீங்களா? என்ன இவன் பற்றி நம்ம இவன் மேலே பொறாமப்படுறதுக்கு அயோக்கியன் அயோக்கியன் அயோக்கியம் பண்ணிட்டு இருக்குமா? பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. ஆமாங்க, அயோக்கியன் அயோக்கியன் தானேங்க சொல்ல முடியும். ஒரு வீட்டில் இருக்க லேடிஸ் யாரோ ஒருத்த இது ரேப் பண்ணுறான்னு நினச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் மகனே வாங்க அவர்களேன்னு பேசுவீங்க, விட்டு 4 அறை விடுவீங்க. இதுதானே பண்ணுவீங்க. உண்மை பேசலாம், நம்ம ஊடக தர்மத்துக்கு உண்மை பேசலாம். அப்போ இவருக்கு இன்னைக்கு காசு இருக்குது, இந்த அரசியல்வாதிகளோட கொள்ளடிச்ச காசுலாம் அவனுங்ககிட்ட இருக்குது. இப்போ இந்த பாதி சாமியார்களும் இந்த அரசியல்வாதிகளோட கொள்ளடிச்ச பணத்தை தான் வச்சுருக்காங்க, ப்ளஸ் பியூரோக்ராட்ஸ். அப்போ யார் இப்போ இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? யாருமே எடுக்க மாட்டாங்க. சட்டமே அவர்கிட்ட போய் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்குலாம் தைரியம் என்னென்னா, அவங்களோட வண்டவாளம்லாம் இவனுக்கு தெரியுது, இவனோட வண்டவாளம் அவனுக்கு தெரியுது. ஏன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் ரீசன். இப்போ போன வாரம் அந்த ஆந்திரா ஒரு அம்மா போய் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. அவங்க பையனுக்கு பாலியல் குற்றம் நடந்தது இதே ஈஷால. ஆனால் இது ஜகி பண்ணலை. அங்கே இருந்த இது வேலை செஞ்சிருந்த ஒருத்த இல்லை ஸ்டூடெண்ட்டு, அவனோட சக ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்கான். பண்ண உடனே இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஜகி கிட்ட. அப்போ ஜகி சரி சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட் உள்ளார விட்டுருக்கான். அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எதிர்த்துருக்காங்க, இப்படி அவனுக்கு நடந்துச்சு இது எங்களுக்கும் நடக்கும் பயத்தில். அப்போ அந்த ஆள் ஒரு ஆக்ஷன், அந்த பையன் வந்த பையன் சிங்கப்பூர்லேருந்து வந்த பையன். அப்போ அந்த பையன் பணக்கார வீட்டு பையன். அவங்க அப்பாங்கிட்ட இவன் ஒரு 3-4 கோடி அமுத்திட்டான். இதுதான் நடந்த உண்மை.